வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு சூப்பரான சேலஞ்ச் வீடியோவோட தான் வந்திருக்கோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா நோ இங்கிலீஷ் வேர்ட் சேலஞ்சு. அதாவது அம்மா வந்து எனக்கு சில வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. சொல்ற வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் 1 minute கண்டினியூஸாக எந்த இங்கிலீஷ் வேர்டுமே மிக்ஸ் பண்ணாமல் பேசணும். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, எவ்வளோ ஃபன்லாம் உள்ள அடங்கியிருக்குன்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது செம்ம ஜாலியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு மொபைல் எடுத்திருக்கேன். அந்த மொபைலில் டைமர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு ஸ்க்ரீன்லேயும் டைமர் வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அம்மா வந்து ரெடியாக இருக்காங்க நம்மளுக்கு வேர்ட்ஸ் என்னன்னு சொல்கிறதுக்காக ஒரு வேர்டாக சொல்லுவாங்க. நம்மளும் பேச ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் வேர்டு படிப்பு. சரி ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ட் படிப்பு. நான் வந்து டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, படிப்புன்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா படிப்புன்ற ஒன்று இருக்கப்ப தான் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு நம்ம நினச்ச துறையை தேர்ந்தெடுத்து நம்மளால் அதில் வந்துட்டு சாதிக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு படிப்புன்றது ஒரு அடிப்படையான விஷயம். எல்லாருக்குமே வந்துட்டு சம அளவான சம தகுதியான தாய்மொழி கல்வியும் தேவை அப்படின்றத நான் இதில் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு படிப்பில் வந்துட்டு நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா முதல் மார்க் எடுக்கிறவன் தான் வந்துட்டு நல்லா படிக்கிறான் அப்படின்னு. அப்படி கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் 4 மார்க் எடுக்கிறானாலும் அந்த 4 மார்க்கை நல்லா புரிஞ்சு எடுத்திருக்கான் அப்படின்னா அதுதான் வந்துட்டு நல்லா படிச்சிருக்கான் அப்படின்றதுக்கான அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவனோட அறிவு அப்படின்றதும் என்னோட ஒரு கருத்தாக இங்கே வைக்கிறேன். இன்னும் நேரம் வந்து முடியவில்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து நான் படித்தது அதெல்லாம் வச்சு தான் வந்து நானும் இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் இல்லையா. ஸோ அதனால் படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இங்கே ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு பாயிண்ட் வாங்கிட்டோம். ஓகே, நம்ம ஒரு பாயிண்ட் வாங்கிட்டோம் இல்லையா. ஸோ அடுத்தது இப்போ என்னன்றதை பார்க்கலாம். அடுத்த மலர்களா? அடுத்த வேர்ட் நம்மளுக்கு வந்து மலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டைமர் ஆன் பண்ணிடுறேன். மலர்கள்ன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வாசனை தரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு கோயிலில் சாமிக்கு, அதுக்கப்புறமா நம்ம தலையில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வகையான மலர்கள்லாம் இருக்குது. நம்ம ஒரு இடத்த வந்துட்டு ரொம்ப வாசனையாக வச்சுருக்கணும், வீட்டில் கூட வாசனையாக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்றப்ப வந்து நம்ம காய்ந்த உதிர்ந்த மலர்கள்லாம் வந்துட்டு பயன்படுத்துவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தி வீட்டை வந்து அலங்கரிக்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு அது நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல நறுமணம் தரும். ஸோ அதை சோன்னு சொல்லிட்டேன். சரி ரைட்டு, இன்னொரு 20 seconds இருந்துச்சு. நான் வந்து சோன்னு சொல்லிட்டேன். அதனால வந்துட்டு இந்த பாயிண்ட் கிடையாது. சரி ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அடுத்த பேலன்ஸ் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். அடுத்த வேர்டு என்னன்றதை அம்மாட்ட கேட்டுடலாம். அடுத்த வேர்டுமா? உணவு. ரொம்ப கஷ்டமாக கொடுக்குறாங்க, டக்குன்னு யோசிக்க வேற வர மாட்டேங்குது. சரி ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. உணவுன்றது ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னா வந்துட்டு நம்ம வாழ்கிறதும் சரி, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த உணவுக்காக தானே. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையாக எல்லாருக்குமே தேவையான விஷயம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கணும். ஏழை பணக்காரன் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் எல்லாருக்குமே இந்த மூன்று காலை மதியம் இரவு அப்படி 3 வேளைகளிலும் உணவு கரெக்டாக கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட கருத்து. அதுக்கப்புறமா வந்துட்டு உணவு அப்படின்றத வந்துட்டு நம்மளே வந்துட்டு இது பேர் தெரியவில்லை, நம்மளே வந்துட்டு இதில் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து உணவு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்துட்டு இது ஆரம்பித்தோம். ஆனால் வந்துட்டு இப்போ நிறைய வேறு ஐயோ அது பேர் என்னன்று தெரியவில்லை, வேறு எல்லா விஷயங்களையும் இதுக்குள்ளே சேர்த்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து உணவுன்றது ரொம்ப அடிப்படையான விஷயன்றனால அதையுமே நம்ம விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதில் வேறு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வகையாக உணவுகள்லாம் இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸ்
ஆனா டைம் முடிஞ்சிருச்சுப்பா, அது தெரியாம நான் பேசிட்டு இருந்திருக்கேன். டைம் முடிஞ்சிருச்சு மக்களே, பாத்துக்கோங்க. டைம் முடிஞ்சிருச்சு. அப்ப நான் வின்னு. சூப்பர், நல்ல வேலை, நம்ம செகண்ட் பாயிண்ட் வாங்கிட்டோம். கண்டினியூஸ்ன்னு வாங்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டேன். ஓகே, இப்போ 2 பாயிண்ட் வாங்கிட்டோம், 1 பாயிண்ட் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வேர்டு என்னன்றது அம்மாட்ட கேட்டுடலாம். ஆசிரியர். ஏம்மா இப்படி என்ன சொல்றது எனக்கே தெரியவில்லை. வச்சு செய்கிறாங்க எங்கள் அம்மா என்ன. ஓகே, டைமர் ஆன் பண்ணிடலாம். நான் ஆன் பண்ணிவிட்டு அம்மாட்ட கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம பார்க்க மாட்டோம், நம்மளுக்கு டைம் முடிஞ்சிருச்சான்னு வேற தெரிய மாட்டேங்குது. ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு அம்மா பார்த்துக்கோமா. ஆசிரியர் அப்படின்றவங்க தான் நம்ம வாழ்க்கையில் முதலாக வேற ஒருத்தங்க சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்க நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வளரணும் அப்படின்றதெல்லாம் கற்றுத்தராங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அப்படின்றதெல்லாமே ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆசிரியர் அப்படின்றவங்க நம்மளோட இதில் சொல்லியிருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. ஸோ தெய்வத்துக்கும் முன்னாடி நம்ம வணங்க வேண்டியவங்க தான் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப உண்மையாகவே அவங்க ரொம்ப மதிக்கத்தக்கவங்க. அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாருமே இப்போ என்ன நிலைமையில இருக்கோமோ அதுக்கு உண்மையான காரணம் ஆசிரியர்கள் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா அவங்களும் ஒரு பகுதி தான் அதில். ஏன்னா அவங்க சொல்லி தரல அப்படின்னா நம்மளுக்கு அது புரிஞ்சிருக்காது. ஸோ நம்மளுக்கு ஓகே, இப்போ 5வது வேர்டு, லாஸ்ட் வேர்டு என்னன்றதை அம்மாட்ட கேட்டுக்கலாம். என்னதுமா? மேக்கப். இப்பயாவது நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க. டைமர் ஆன் பண்ணி கீழே வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம். அம்மா சொன்ன இதை அழகு சாதன பொருட்கள் அப்படின்றத சொல்லலாம், இல்லை அலங்கார பொருட்கள் அப்படின்றத சொல்லலாம். இது அத்தியாவசியமா இல்லை தேவையா அப்படிலாம் கேட்டால் அத்தியாவசியம் கிடையாது. ஆனால் தேவை அப்படின்றதுக்குள்ள வரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயம். அவங்கள எந்த மாதிரி மற்றவங்களுக்கு காமிச்சிக்கணும் காண்பித்து கொள்ளணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ யாரெல்லாம் அவங்கள அழகு சாதன பொருட்களோ பயன்படுத்தி அழகாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அதை பயன்படுத்தி அழகாக காட்டலாம். அதை பயன்படுத்தினா மட்டும்தான் அழகு அப்படி கிடையாது. அதை பயன்படுத்தலைனாலும் அழகு அப்படின்றது நம்மளோட உள்ள மனசுலேருந்து வர்றது தான் அந்த அழகு. ஸோ அதனால அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்தது. ஆனால் அவங்க விருப்பம், அவங்கவுங்க அதை எப்படி காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம். அதே மாதிரி எனக்கு அதை பயன்படுத்த பிடிக்கும்ன்றனால சூப்பர், பரவாயில்ல. நம்ம ஐ திங்க் ஓரளவுக்கு நல்லாவே பேசி சமாளிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டாக பேசணுமா சூப்பராக பேசணுமா அப்படிலாம் இல்லை. பட் ஆனால் சமாளிச்சிட்டோம். ஸோ ஓகே ஃபைன். உங்களுக்கு இது ஜாலியாக இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், ஜாலியாக போயிருக்கும், நல்ல சூப்பராக டைம் பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்கள், எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு, எதுலலாம் நீங்கள் வேறு கண்டென்ட் யோசிச்சிங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே பார்த்து ஜாலியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த கேம் ட்ரை பண்ணுறீங்க, விளையாடுறீங்க அப்படின்னா முடிஞ்சா வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அதை நம்ம சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்றவங்களுக்கும் இன்னும் ஜாலியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். நீங்கள் தேடி போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஜாலியாக வீட்டில் இருந்து இந்த குவாரண்டைனை என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.